இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிப்போரை போன்று பேசாதீர்கள். அவர்கள் தங்களுடைய உற்றார் உறவினர் எப்போதேனும் பயணம் சென்றால் அல்லது போரில் கலந்து கொண்டு துன்பத்திற்குள்ளாகிவிட்டால் இவர்கள் எங்களுடன் இருந்திருந்தால் மரணமடைந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் இருக்காங்களே, அபூஜஹில், இவங்களுடைய அந்த கூட்டம், இவங்கக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள போர் நடக்கும்ல, அந்த போர் நடக்கும்போது அல்லது ஒரு ஆக்சிடெண்ட் ரோட்டில் போகும்போது ஏதோ ஒன்று நடக்கும்போது ஆள் செத்து போயிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் போகும்போதே சொன்னேங்க கிளைமேட்டு சரியில்லை, உனக்கு ஒத்துக்காது, போகாதன்னு. என்ன பண்ணான், கிளம்பி சிரியா வியாபாரத்துக்கு போனான். போகும்போது இப்போ என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக வெயில் வந்துச்சு, செத்து போயிட்டான். தாங்க முடியல, டீஹைட்ரேஷனே செத்து போயிட்டான். இப்படி அதே மாதிரி என்ன பண்ண, போருக்கு போகும்போதே சொன்னேன், அவங்களாம் படுபாவி பசங்க, அவங்கள்ட்டலாம் போய் சண்டை போடாது, கேட்கல, போயிட்டான். இதே எங்கள் கூட இருந்திருந்தால் செத்துருக்க மாட்டான். இந்த பேச்செல்லாம் காஃபிர்கள் பேசுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி இவங்க பேசுவாங்க. ஏன்னா காஃபிர்கள் விதின்னு ஒன்று நம்புறதில்லை, எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்குதுங்கிற விஷயத்த நம்புறதில்ல. அப்போ இப்படி ஆயிருந்திருந்தா, என் பேச்சு கேட்டிருந்தா, அப்படி ஆயிருந்திருந்தா, இப்படி இன்னும் நம்மளை பொறுத்த வரைக்கும், நாம் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட இருந்து தவறி போன விஷயங்கள் எதுக்குமே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி ஆயிருந்தா அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பாயிருந்தா இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசக்கூடாது. அதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தன் எக்ஸாம் ஆகி ஃபெயில் ஆகிட்டு வரான், நீ ஒழுங்காக படிச்சிருந்தா ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அது சொல்லலாம், புரியுதா? அதை காரணம் காய்ச்சிட்டு விதிப்படி நடந்துச்சிங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கலாம் கூடாது, புரியுதா? அதே மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், விதிப்படி சோறு போட மாட்டோம் 2 நாளைக்கு. அல்லாஹ் உனக்கு கொடுக்கணும், உணவளிக்கணும்னு அல்லாஹ் உணவளிக்கணும்னு விரும்பி இருந்தானா கண்டிப்பாக உனக்கு உணவு கிடச்சிருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் ட்ரெஸ்ஸு கொடுக்குறவன் அல்லாஹ், இந்த வருஷம் ரம்ஜானுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது என்ன, அது மாதிரி எதெல்லாம் நாம் கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ உழைக்க தவறியதை எடுத்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி அன்ஃபோர்ஸ்டு, அதாவது நம்ம கையில் இல்லாத விஷயம், ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் மீறி நடக்கக்கூடிய விஷயம், இதுக்கெல்லாம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி சொல்லி, அதுவும் இது விதியில் இருக்கக்கூடிய விஷயம், எது மவுத்து மரணம் எல்லாம். அப்போ இந்த விஷயத்த சொல்லி நீ இப்படி பண்ணதுனால தான் செத்த, இப்படி பண்ணதுனால தான் செத்தன்னு சொல்லி ஊர் பூரா போட்டு அப்படி இது பேசக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸில் வருது. என்னன்னா, முஸ்லீம் எப்பயுமே எப்படி பேசக்கூடாதுன்னா, இப்படி பண்ணியிருந்தால் அப்படி ஆகிருக்கும், அப்படி பண்ணியிருந்தால் இப்படி ஆகிருக்கும், நடந்து முடிஞ்சிருச்சா ஒடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அதுலேருந்து பாடம் கற்றுக்கலாம், அதுலேருந்து ஒரு சர்வே பண்ணிக்கலாம். இதையும் எல்லாம் சொல்கிறான்ல, உங்கள் பேச்சுக்கு, தலைவர் பேச்சுக்கு கட்டுப்படாமல் நடந்தீங்க, அதனால் அது இப்படி ஆச்சுன்ட்டு. அது எதுக்குன்னா அடுத்த இதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆகும். சும்மா அதை வச்சுட்டு பார்க்கும்போதெல்லாம் அவனை திட்டி திட்டி திட்டி, அந்த இறங்கின ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பில் ஒரு 4 பேர் உயிரோடு இருப்பாங்களே, இந்த 35 பேரில் சில பேர் உயிரோடு இருப்பாங்களே, அவங்களெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டியது. இப்போ சந்தோஷமா, இப்போ திருப்தியா, உன்னால் என்னென்ன பண்ண வேண்டியமோ எல்லாம் பண்ணிருச்சியா? நாங்கள் அவ்வளோ கீழே நின்று போல்டாக சண்டை போட்டுட்ருக்குறோம், உங்களை யார் இறங்கி வர முடிஞ்சது? அவங்க வாழ்க்கை பூரா குற்றவாளி, புரியுதா? வாழ்க்கையே முடிஞ்சிடும். செத்து போன உங்களுடைய அந்த ஃபேமிலியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவங்கனால தான் செத்தாங்க. இப்போ இங்கே நடக்கும்ல, யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டு 2 பேர் போவான், பைக் ஓட்டிகிட்டு போவான், பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவன் செத்துருவான். அதுக்கப்புறம் இவன் செத்தான், டெய்லி அவன் ஒரு தடவை செத்தான், இவன் டெய்லி சாவான். இவன் தான் என் பையனை கூட்டிகிட்டு போய் கொன்னான், இவன் தான், இவன் கொலகாரப்பாவி, இவன் கொலகாரப்பாவி, இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு சாவு வர மாட்டேங்குது. இப்படி பேசி பேசி அவனை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. வேணும்னா கொன்னா, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் கடும் துயரத்தை ஏற்படுத்துகிறான். உண்மையில் உயிரை கொடுப்பவனும் உயிரை பறிப்பவனும் அல்லாஹ்வே ஆவான். மேலும் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசாதீங்க. பேசுகிறதுனால என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இதனால் என்ன நடக்கும், எச்சா வலிக்கும், முடிஞ்சு போச்சு. ஐயோ நான் நேற்று பண்ணாமட்டேன்னு யோசிக்க அந்த வலி தான் ஜாஸ்தானே. ஒரு இழப்பு இருக்குது, அந்த இழப்புடைய தீவிரம் அதிகமாகும். அது தேவையில்லாமல் அதை அப்படியே கட் பண்ண தான் பார்க்கணும், புரியுதா? இது இந்த கட் பண்ண சொல்கிறேன்ல,
சொல்கிறேன், நானே வந்து கட் பண்ணாமல் கூட சில சமயம் நடப்பேன். ஏன்னா அந்த பிரச்சனை யாருக்கு எஃபெக்ட் ஆகுதோ அவங்களுக்கு மூளையே வேலை செய்யாது. அப்போ அந்த டைமில் கூட இருக்கிறவன் என்ன பண்ணும், இவன் இந்த விஷயத்தை இவனே பயன் பண்ணவன் என்ன இவனுக்கு தெரியாமலா இருக்குன்னு நினைச்சாரு, மறந்துடுவோம். அப்போ இதை சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இது நான் தான் பயான் பண்ணவன் எனக்கே சொல்கிறியா அப்படின்னு சொல்லி திமிர் பண்ணணும். இது பண்ணக்கூடாது. புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்தால் நினைவுபடுத்தணும். ரசூல்லா வந்து மௌத்தாகும் போது அந்த வசனம் இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ அந்த வசனம் வந்து உமர் லியோனுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. அபூபக்கர் லியோன் நினைவுபடுத்தினோன்னா எல்லா சஹாபாக்களும் ஓதுறாங்க. அட இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இது நம்ம கவனிக்காமலே விட்டோமே, ரசூலா எப்படி சாவாங்கன்னு நம்ம நினைப்போம், ரசூலா கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினேன். இத்தனைக்கும் அந்த எல்லா வசனமும் அவங்களுக்கு மனப்படம் தான். புரியுதா? அதனால் இதை ஒரு மைண்ட்லேயும் வச்சுக்கணும். நீங்கள் அல்லாஹ்வின் வழியில் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணம் அடைந்தாலோ அப்போது உங்களுக்கு வழங்கப்படவிருக்கும் அல்லாஹ்வின் மன்னிப்பும் கருணையும் இந்நிராகரிப்பாளர்கள் திரட்டி வைத்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் விட மிகச் சிறந்தவையாகும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல செத்ததுக்கு இப்படின்னு சொல்லி புலம்பாதீங்க. அந்த சாவு நடந்துச்சா, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது எனக்கு தான் தெரியும். அதில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கு, புரியுதா, அதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இவங்க செத்துட்டாங்கல்ல, இவங்க செத்து என்ன லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரி, இப்போ இவங்க செத்துட்டாங்க. காலித் பின் வலீத் இப்போ கொன்னுட்டார், அவர் ஜெயிச்சு ஊருக்கு போகிறாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வாழ்வாரா ஹம்சாவோட? அந்த 5 வருஷத்தில் அவர் என்ன பண்ணிடுவார்? 4 ஒட்டகம் எக்ஸ்ட்ரா வாங்குவாரா? ஒரு 2 வீடு கட்டுவாரா? ஒரு 50 பவுன் நகை வாங்குவாரா? அதுக்கு மேலே இங்கே ஜாலி பண்ணிட்டுருக்காங்க. இவங்க செத்து எண்ணத்தை இழந்துட்டாங்க, இவங்க வாழ்ந்த எண்ணத்தை சாதிச்சிட்டாங்க. அல்லாஹ் கேட்குறான், இவங்க செத்தது ஒரு லாஸு, இவங்க வாழ்ந்தது லாபமா? இதை விட இது பெஸ்ட்டு. சீக்கிரம் செத்து சீக்கிரம் சாப்பிட்டுட்ருக்காங்க. சீக்கிரம் செத்து சீக்கிரம் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் விட ஹம்ஸா ரலியல்லாஹு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டார். ஜாலி தானே அது. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ் இன்னும் சிரமப்பட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கடந்து அண்ணன் இன்னொரு 10 வருஷம் இவங்களுக்கு கூடலாம் மாரடிச்சு காஃபிர்களோட அவ்வளோ கஷ்டப்பட்டுறேன். உமர்லேயும் எடுத்துக்கங்க, உமர்லேயும் பொறுத்த வரைக்கும் என்ன, இங்கேருந்து இன்னும் 20 வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் 2, உமர் 10, 12 வருஷம். அப்போ ஹம்ஸா கம்பேர் பண்ணும்போது 23 வருஷம். இப்போ 23 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தார். சிரமம் தானே. பார்க்க போனால் ஒரு வகையில் ஹம்ஸா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி தானே. உமர்லியானோட ஹம்ஸா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி தானே. அலி ரலியல்லாஹோட ஹம்ஸா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி தானே. உஸ்மான் ரலியல்லாஹோட ஹம்ஸா ரலியல்லாஹு அதிர்ஷ்டசாலி தான். அதுதான் அல்லாஹ் கேட்குறான், ஏன் அழுவுறீங்க, என்ன நடந்துருச்சு, இப்படி கணக்கு போட்டு பார்க்க மாட்டிங்களா? இப்போ அதில் ஹதீஸ்லாம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹம்ஸா ரலியல்லாஹுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அவர் வந்து ஏன்னோ வரும் ரெக்கை போட்டாங்க, அவங்களுக்கு ரெக்கை கொடுத்துட்டான். மலக்குகளோடு சேர்ந்து அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு. மலக்கள் பறக்கிறாங்க, ஒரு கூட இவரும் பறக்கிறார். சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. மலக்குகளை வந்து ஒரு விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு. பறந்து போகிறாரு. அல்லாஹ்விடத்தில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு நடக்குது. அப்போ அந்த ஷஹாதத்தை ஒப்பிடும்போது ஒரு மூமினுடைய ஷஹாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின் அல்லாத ஒருத்தனுடைய 100 வருஷ வாழ்க்கையும் அவன் கால் தூசிக்கு சமம். அவன் வாழ்ந்து ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது. இவங்க வாழ்கிறது தண்டம், இவங்க சாகிறது தான் உயர்ந்தது.